கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய விசுவாசிகள், இயேசு கிறிஸ்துவ அறிந்த மக்கள் நெறைய பேர் சொல்றது என்னன்னா, என்னால ஜெபிக்கவே முடியல. என்னால முழங்கால் படியிட்டு ஜெபிக்கவே முடியல. கர்த்தருடைய சந்நிதியில என்னால இருக்கவே முடியல. எனக்கு நெறைய தேவைகள் இருக்கு. உலக பிரகாரமான தேவைகள் இருக்கு. ஆவிக்குரிய தேவைகள் நெறைய இருக்கு. நான் இன்னும் தேவனோடு வளரணும்னு ஆசைப்படுறேன். ஆனாலும் என்னால ஜெபிக்கவே முடியலன்னு சொல்லி நெறைய விசுவாசிகள் சொல்றத நீங்க கேட்டிருப்பீங்க. இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இருதயத்துல நெறைய கசப்புகள் இருக்குங்க. எரிச்சல், கோபம், விரோதம், பொறாமை, வைராக்கியம், அடுத்தவங்கள குறித்து தவறான எண்ணம், இதெல்லாம் நம்ம இருதயத்துல இருந்ததுன்னா, கண்டிப்பா நம்மால ஜெபிக்கவே முடியாதுங்க. ஆமாங்க. நம்ம அடுத்தவங்கள் மேல ஒரு தவறான எண்ணம் வைத்துக்கொண்டு, யாரா இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ளேயோ, அதே மாரி பிள்ளைகள் மத்தியில, நம்ம ஒரு பிள்ளைக்கும் ஒரு மாரி, இன்னொரு பிள்ளைக்கு இன்னொரு மாரி நம்ம நடத்துனோம்னா, அதே மாரி ஒரு சகோதரர்களுக்குள்ள, சகோதரிக்குள்ள, மாமியார் கிட்ட, மாமனார் கிட்ட, மருமகள் கிட்ட, இந்த மாரி யார்கிட்டயும் நம்ம ஒரு பகையோ, விரோதமோ, எரிச்சலோ, வைராக்கியமோ வைத்துக்கொண்டு நம்ம இருதயத்துல இருந்தோம்னா, நமக்கு அந்த ஜெப ஆவி கண்டிப்பா கொடுக்கவே படாதுங்க. ஏன்னா, அந்த ஜெபிக்கிற ஆவி நமக்கு வரணும்னா, இது எல்லாத்தையும் வெளிய எடுத்து போடணும். இதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா, யோனா தான். யோனா பார்த்தீங்கன்னா, கடவுள் அழகா ஒரு தரிசனத்த குடுத்து, "நீ போ, நினிவேக்கு போ. நினிவேக்கு போய் அவங்களுடைய பாவத்தை குறித்து நீ சொல்லு." அப்படின்னு சொன்ன உடனே இவரு என்ன பண்றாரு, நினிவேக்கு போகவே இல்லங்க. நினிவேவ விட்டுட்டு ஆப்போசிட்ல போறாரு. தர்சீசுக்கு போறாரு. அதாவது கடவுள் சொல்ற வேலையை கேட்டுட்டு அவர் என்ன பண்றாரு, ஆப்போசிட்ல ஓடுறாரு. ஓடும்போது அங்க என்ன நடக்குது, கப்பல்ல போகுறாரு. கப்பல் அங்க அலையில உடையிற மாரி ஆவுது. அவர் என்ன பண்றாரு நீங்க பார்த்தீங்கன்னா, வசனம் நீங்க வாசிங்களேன். யோனா 1:5 நான் அத வாசிக்கிறேன். அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து, பாரத்தை லேசாக்கும்படிக்கு கப்பலிலிருந்து சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோவென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கிப் போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். அவர் பாருங்களேன், அதாவது அந்த கப்பல் உடையப்போது, தாங்கள் எல்லாரும் சாகப் போறோம்ன்னு தெரியுது. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு, ஜெபிக்கவே இல்ல. அவர் பாட்டுக்கு தூங்கிட்டே இருக்காரு. மத்த கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாரும் அவங்கவங்க கடவுள நோக்கி கூப்பிடுறாரு. ஆனாலும் ஒரே தேவன், உயிருள்ள தேவனை ஆராதிக்கிற நம்ம யோனா அவர் என்ன பண்றாரு, தூங்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியும், என்னுடைய இருதயம் கடினத்தின் நிமித்தம் எனக்கு ஒரு கசப்பு இருக்கு. நினிவே மக்கள் மேல எனக்கு ஒரு கசப்பு, வெறுப்பு இருக்கு. அந்த வெறுப்ப வைத்துக்கொண்டு நான் கடவுள்ட்ட கேட்டேன்னா, கடவுள் கண்டிப்பா என்னுடைய ஜெபத்தை அவர் அங்கீகரிக்க மாட்டார்ன்னு சொல்லி அவருக்கு நல்லா தெரியுது. அதனால தான் அவரு சாகுற நிலைமைக்கு போனாலும் அவரால ஜெபிக்க முடியல. ஜெபிக்கவும் செய்யல. அவர் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்காரு. ஸோ நெறைய நேரம் நம்மளும் அப்படிதாங்க. இந்த கசப்பை வைத்துக் கொண்டிருந்தோம்னா, நம்மனால ஜெபிக்கவே முடியாது. ஏன்னா வசனம் அப்படிதாங்க சொல்லுது. நான் உங்களுக்கு ஒரு வசனம் வாசிக்கிறேன். 1 பேதுரு 3:7 இது முக்கியமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்காக சொல்லப்பட்டது. அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடியினால், உங்கள் ஜெபங்களுக்கு தடைவிடாதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடன் வாழ்ந்து, உங்களுடனே கூட அவர்கள் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு கசப்போட இருந்தாலும், நாம கணவனுக்கோ மனைவிக்கோ கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காம இருந்தாலும் உங்களுடைய ஜெபங்களுக்கு தடை வரும்ன்னு சொல்லி பைபிள் போட்டிருக்கு. அது மட்டும் இல்லங்க. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, மத்தேயுல 5:23, 24 ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில், அங்கேதான் பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய், முன்பு உன் சகோதரனோடு கூட ஒப்புரவாகி, பின்பு உன் காணிக்கையை செலுத்து. அதுதான். ஃபர்ஸ்ட்டு நம்ம அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்தாலும், சகோதரர்கள் கூட பிரச்சனை இருந்தாலும், அத முதல்ல சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய காணிக்கையினாலும் சரி, நம்மளுடைய ஜெபங்கள்னாலும் சரி, தேவன் ஏற்றுக்கொள்வார். ஸோ அதற்கு முதலாவது என்ன வேணும்? நமக்கு அன்பு வேணுங்க. நம்ம மத்தவங்களுக்காக ஜெபிக்கும்போது, நமக்கு ஃபர்ஸ்ட்டு அன்பு வேணும். அந்த அன்பு இருந்தா தான் நாங்க மத்தவங்களுக்காகவும் ஜெபிக்க முடியும், நமக்காக ஜெபிக்க முடியும். நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து தான். ஒரு நல்ல முன்மாதிரி. அவர் நீங்க பார்த்தீங்கன்னா, எங்க போனாலும் அவர் என்ன பண்ணுவாருன்னா, மனதுருகி அவர் என்ன பண்ணுவாரு, எல்லாத்துக்கும் சுகம் கொடுத்தாருங்க. அந்த அன்பு தான் நம்மகிட்ட வேணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வசனம் வாசிக்கிறேன். மத்தேயு 20:30 நான் வாசிக்கிறேன். பார்த்தீங்கன்னா, வழியருகே 2 குருடர் இருக்கிறாங்க. அவங்க இயேசுப்பாவ கூப்பிடுறாங்க. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிடுறாங்க. அப்ப அவர் பேசக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் அதட்டுறாங்க. ஆனா ஏசப்பா என்ன பண்றான்னு நீங்க பாருங்களேன். மத்தேயு 20:32 இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். இல்ல, இயேசு மனதுருகுறார்.
அவங்க கஷ்டத்தை, பாடுகள், அவங்க குருடரா இருக்கிறாங்க. அவங்க படுற கஷ்டத்தையும், வேதனையும் குறித்து, அதே மாரி அவங்க விசுவாசத்தை குறித்து பார்க்கும்போது, அவர் மனதுருகுறார். அப்பதாங்க அங்க ஒரு பெரிய மிராக்கிள் நடக்குது. அந்த அன்பு இல்லன்னா, ஏசப்பாவுடைய ஜெபம் கண்டிப்பா அங்க ஆன்ஸர் பண்ணப்பட்டிருக்காது. கடவுள் வந்து ஏசப்பா அன்பா இருக்கிறார். அந்த அன்ப அந்த மக்களுக்கு, அந்த குருடர்களுக்கு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவருடைய ஜெபம் கேட்கப்படுது. ஸோ நம்மளும் இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாத ஒரே ரீசன் வந்து நம்ம இருதயத்துல கசப்பு இருக்குங்க. யார் மேல இருந்தாலும் சரி, அவர்களே தப்பு செய்தாலும் சரி, அந்த கசப்போட நம்ம இருந்தோம்னா, நம்மளுடைய ஜெபங்கள் வந்து கண்டிப்பா ஆன்ஸர் பண்ணவே படாது. அது மட்டும் இல்லங்க, யோனா எப்படி அவர் ஜெபிக்கல. அதே மாரி கடவுளுடைய சித்தத்தை விரோதமா ஓடி போறார். நம்மளும் அப்படிதாங்க. நமக்கு அந்த கசப்பு இருந்ததுன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக நம்ம நடக்க ஆரம்பிச்சுருவோம். அதனால இன்னைக்கு அந்த கசப்ப நம்ம இருதயத்திலருந்து எடுத்து போடுவோங்க. வேண்டாத அந்த கோபம், எரிச்சல், அந்த மனமேட்டிமை எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு, நம்ம தேவனுக்கு பிரியமாய் அவருடைய அன்புல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்காகவும் நம்ம ஜெபிக்க முடியும். அடுத்தவர்களுக்காக ஜெபிக்க முடியும். இந்த ஜெபங்கள் ஆன்ஸர் பண்ணப்படும். அதனால பிதாவுக்கு சித்தமாய் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம மாறுவோம். நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியா வைத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.